எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு ஜானுஸ் நீட் ஜோன். இன்னைக்கு எப்படி இ-சேவை ஐடி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த இ-சேவை ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன் எதுக்காக மேம்னு கேட்டிங்கன்னா, பசங்களா இப்போ நீங்க 12th படிச்சுட்டு இருக்கீங்க ஆர் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம், எனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம், நீட்டா இருக்கட்டும், ஜேஇஆ இருக்கட்டும், கியூட்டா இருக்கட்டும், ஆர் எந்த காலேஜ்ல போய் நீங்க ஜாயின் பண்ணாலும் இப்போ நான் சொல்ல போற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் தேவைப்படும். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். நீங்க அன்ரிசர்வ்டு ஜென்ரல் கேட்டகரி தவிர பேலன்ஸ் இருக்க எல்லா கேட்டகரியுமே பிசியா இருக்கட்டும், பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ எல்லாருக்குமே ரிசர்வேஷன் இருக்கு. அதுக்கு நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும். அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், இன்கம் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும், நீங்க ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இருந்தீங்க உங்க ஃபேமிலியில அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டா இருக்கட்டும். இந்த எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே நம்ம வீட்டில இருந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் இ-சேவை ஐடி கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த ஐடி வழியாக தான் இப்போ நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் அப்ளை பண்ணலாம். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, பசங்களாக இருந்தாலும் சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு கிளியராக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இ-சேவை வெப்சைட் உள்ள போகிறதுக்கு முன்னாடி கையில் ஃபோன் ரெடியாக வச்சுக்கோங்க. பிகாஸ் நம்ம மொபைல் நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும், அந்த நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ எந்த நம்பர் கொடுக்க போகிறீங்களோ அதை கையில் வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட ஆதார் கார்டை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் தேர்ட் என்னன்னு பார்த்தோம்னா இமெயில் ஐடியும் ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக கூகுளில் போய் இ-சேவை அப்படின்னு டைப் பண்ணோம்னா ஃபர்ஸ்டே இருக்கும் TNEGA. அந்த வெப்சைட்குள்ளே போனோன்னே இந்த வெப் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த கார்னரில் துறை உள்நுழைவு ஆர் பயனாளர் உள்நுழைவுன்னு இருக்கு இல்லையா, இதில் இந்த பயனாளர் உள்நுழைவு அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அதுக்குள்ளே போனோன்னே இந்த பேஜ் ஓப்பன் ஆயிருக்கா. இதுலேயும் அதே மாதிரி ரைட் சைட் கார்னரில் சைன் இன் ஒரு காலம் இருக்கும். அதில் யூசர் நேம், பாஸ்வேர்டு, என்டர் கேப்சா கோடுன்னு இருக்கு இல்லையா. இப்போ சப்போஸ் நீங்கள் புதுசாக இ-சேவை ஐடி ஓப்பன் பண்ணுறீங்கன்னா கீழே இருக்கு இல்லையா நியூ யூசர் சைன் அப் ஹியர் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் நியூ யூசர் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி இ-சேவை ஐடி கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சைன் இன்ல யூசர் நேம், பாஸ்வேர்டில் டேரெக்டாக நீங்கள் போய் உங்களோட யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் கொடுத்து கேப்சா கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம புது யூசர் தானே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால நியூ யூசர் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபுல் நேம் என்ன, உங்களோட முழு பெயர் என்னன்னு கேட்டிருக்கோம். இதுக்கு என்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஆதார் இருக்கு இல்லையா, ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதை அப்படியே ஃபில் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஆதாரில் ஏதாவது நேம் சேஞ்ச் பண்ணணும், தப்பாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை அப்டேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கேட்டிருக்கோம். ஸோ உங்களோட செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டும் காட்டும். உங்கள் டிஸ்ட்ரிக்ட் என்னன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய தாலுக்காலாம் காட்டும். ஸோ எந்த தாலுக்கா அப்படின்றத சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும். நீங்கள் எந்த மொபைல் நம்பரை வச்சு ஐடி கிரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த மொபைல் நம்பரை அப்படியே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மொபைல் நம்பரை தான் நீங்கள் கையில் வச்சுருக்கணும். பிகாஸ் இந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். சப்போஸ் இந்த மொபைல் நம்பர் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கு, வெப்சைட்டில் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இந்த நம்பரில் அப்படின்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களால் இந்த நம்பரை வச்சு ஐடி கிரியேட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வேறு நம்பரை வச்சு தான் ஐடி கிரியேட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இமெயில் ஐடி. இந்த இமெயில் ஐடிக்கு இந்த ஸ்டார் சிம்பிள் இல்லை இல்லையா. ஸோ இது வந்து கம்பல்சரி கிடையாது, நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம். பட் ஏன் இமெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் யூசர் நேமையோ பாஸ்வேர்டையோ மறந்துட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷனுக்கு இந்த இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வரும். ஸோ அந்த மெயில் வச்சு கூட நீங்கள் பாஸ்வேர்டை அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த இமெயில் ஐடி. அண்ட் நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் நம்பர் கேட்பாங்க. உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஆதார் கார்டு வச்சு ஒரு ஐடி மட்டும் தான் கிரியேட் பண்ண முடியும். சப்போஸ் ஆல்ரெடி என்னோட ஆதார் கார்டை வச்சு நான் ஒரு ஐடி கிரியேட் பண்ணிட்டேன்னா திரும்ப அதே ஆதார் கார்டு வச்சு என்னால் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணும்போது எல்லா டீட்டெயில்ஸையும் கரெக்டாக கொடுத்து கிரியேட் பண்ணுங்க. சப்போஸ் ஏதாவது தப்பாக கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆதாரை வச்சு திரும்ப இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணவே முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த ஆதார் நம்பர்லேயும் ஆல்ரெடி ஐடி இருக்கு அப்படின்னா அதுக்குமே ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் அப்படின்னு வரும். அப்போ வேற ஆதார் கார்டு வச்சு தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ண முடியும். உங்க அப்பாவோடதோ அம்மாவோடதோ அந்த மாதிரி வச்சு தான் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் உங்க லாகின் ஐடி கேட்பாங்க. இந்த லாகின் ஐடி அப்படின்றது நீங்க எந்த யூசர் நேம் வேணாலும் வச்சுக்கலாம், உங்க விருப்பம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க பேர் பிரியா அப்படின்னா பிரியா 123 ஆர் பிரியா உங்களோட டேட் ஆஃப் பர்த் சும்மா ஏதாவது 2 நம்பர் போட்டு உங்கள் நேம் வச்சுக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் வந்துட்டு நீங்கள் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். பட் மேக் ஷூர் அதில் வந்து ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, ஒரு ஸ்மால் லெட்டர் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஏதாவது ஒரு சிம்பிள் ஸ்டாரோ அட்டோ ஹேஷோ பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ 1 2 3 4 ஏதாவது ஒரு நம்பர். ஸோ இந்த 4மே காம்பினேஷனில் வர்ற மாதிரியான ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்துட்டு அதே பாஸ்வேர்டை திரும்ப போட்டுக்கோங்க கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு கேப்சா
இங்கே என்ன கேப்சா கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபைனலாக ஒன்ஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ ஒன்ஸ் இந்த ஓடிபி வந்ததுக்கப்புறம் என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட இ சேவை ஐடி கிரியேட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இ சேவை ஐடியில் கொடுத்தோம் இல்லையா இந்த லாகின் அண்ட் பாஸ்வேர்ட், இது அப்படியே திரும்ப டிஎன்இஜிஏ வெப்சைட் போனோம் இல்லையா அதே மாதிரி சைன்இன்ல போய் யூசர் நேமில் உங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டில் அந்த பாஸ்வேர்ட் போட்டுட்டு கேப்சா போட்டுட்டு சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சர்டிஃபிகேட் ஓபிசியாக இருக்கட்டும், இன்கமாக இருக்கட்டும், கம்யூனிட்டியாக இருக்கட்டும், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எல்லா சர்டிஃபிகேட்டுமே நம்ம இந்த வெப்சைட்குள்ளே போய் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி அப்ளை பண்ணலான்றத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த பிடிஎஃபை நம்ம டெலிகிராம் சேனலில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலிகிராமோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் காட்டும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ நம்ம பார்த்த ப்ராசஸை ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 ஸ்டெப் 3 அப்படின்னு போட்டு பிடிஎஃபாக நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் ஆல்சோ நெக்ஸ்ட் வீடியோல இன்கம் சர்டிஃபிகேட் எப்படி அப்ளை பண்றது, ஓபிசி எப்படி அப்ளை பண்றது, நேட்டிவிட்டி எப்படி அப்ளை பண்றது, அண்ட் இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கேன் ரெஜிஸ்ட்ரேஷன் சிட்டிசன் ஆக்சஸ் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அது எப்படி பண்றது அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபைடா இருக்கும். ஸோ see you all, bye bye.